ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மழைக்காலம் வந்தாலே கேரளாவில் லாட்ரி வாங்கக்கூடிய லாட்ரி பிரியர்களுக்கு ஞாபகம் வர்றது கேரளாவோட மான்சூன் பம்பர் டிக்கெட் தாங்க. இப்போது இந்த வருடத்துக்கான மான்சூன் பம்பரோட 10 கோடியை யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இப்போ வந்திருக்கு. ஏன்னா இந்த மான்சூன் பம்பரோட ரிசல்ட் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஜூலை 18ஆம் தேதி இந்த மான்சூன் பம்பரோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மான்சூன் பம்பர் நடந்திருக்கும் இல்லையா? கடந்த 13 வருடங்களாக நடந்த இந்த மான்சூன் பம்பரோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நம்பர்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதில் எதுவும் மேஜிக் நம்பர் இருக்கா? எதில் வந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வந்து அதிகமாக வின் பண்ணியிருக்கு? இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய முதல் பரிசுக்கான வின்னிங் நம்பர்ஸ்லாம் எடுத்து முழுசாக ஆராய்ஞ்சு அக்குவேர் ஆணுவேரா அதோட முழு டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 2012 இருந்து 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய என்னென்ன வின்னிங் நம்பர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். 2012 பார்த்தீங்கன்னா MC 1 3 3 3 1 3 இந்த நம்பருக்கு தான் முதல் பரிசுங்கிறது அடிச்சிருக்கு. இந்த நம்பர் பார்க்கும்போதே ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது பார்த்தீங்களா? அதிகமாக ரிப்பீட்டடாக 3ங்கிற நம்பர் வந்திருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப கேட்சியாக இந்த நம்பர் இருக்குது. அடுத்த 2013 வருஷம் இதோட வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா MA 516 453. இந்த நம்பரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 4 5 6 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஷஃபிள் ஆகி வந்திருக்கு. அடுத்ததா 2014 வருடம் இதில் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா MA 24 86 10. இதில் ஏதாவது ஸ்பெஷலாக உங்களுக்கு தெரியுதா? இதில் பார்த்தோம்னா 2 4 6 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மடங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து வந்திருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 அதோடவே 10. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மடங்கா எல்லா நம்பருமே இதுக்குள்ளேயே இன்க்ளூடடாக இருக்குது. அடுத்ததான் 2015 வருஷம் இந்த வருஷத்தில் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா MD 47 98 20. இந்த நம்பரில் உங்களுக்கு ஏதாவது யூனிக்காக தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு யூனிக்காக தெரிகிறது 7 8 9. ஸோ இந்த நம்பருக்குரிய நம்பர் வந்து இதில் ஷஃபிள் ஆகி வந்திருக்கு. அடுத்ததான் 2016 வருஷம் இதோட வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா MA 326 125. இதில் ஏதாவது ஃபேன்சியான நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதில் 3 நம்பராக பிரித்து பார்க்கும்போது 26 25 அப்படின்னு சொல்லிட்டு 25 26 அடுத்தடுத்த நம்பர்ஸ்ங்கிறது ஷஃபிள் ஆகி இதில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்த 2017 வருஷம் இருக்கக்கூடிய நம்பரை பார்த்துடலாம். MA 309 412 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு தான் முதல் பரிசுங்கிறது விழுந்திருக்கு. இந்த நம்பர்லேயே நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம்னா இதில் ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா அப்படின்னு பார்ப்போம். இதில் நல்லா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு பேட்டர்னும் தெரியாத மாதிரி தான் இருக்குது. பட் இதுலேயும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 309 412. ஸோ இப்போ 3 நம்பராக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 309 412. ஸோ 3 அதுக்கு அடுத்த நம்பர் 4 இருக்குது. அதே மாதிரி 0 அதுக்கு அடுத்த நம்பர் 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் 3 பிரிக்கும் போது ஒரு பேட்டர்னில் ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. அதோடவே இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 இந்த நம்பர்லாம் ஷஃபிள் ஆகி வந்திருக்கு. அடுத்த 2018 வின் ஆகக்கூடிய நம்பர் எது அப்படிங்கிறத பார்ப்போம். MA 285 710 அப்படிங்கிற நம்பருக்கு முதல் பரிசு விழுந்திருக்கு. இதில் ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா அப்படின்னு பார்த்தோம்னா இது எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு பேட்டர்னும் தெரியல. எல்லாமே வந்துட்டு ஒரு அன்சஃபிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு கண்டினியூட்டியாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. அடுத்த 2019 வருஷம் இதில் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ME 17 42 53. ஸோ இந்த நம்பரில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் இதில் ரேண்டமாக வந்திருக்கு. இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பராக இருக்குங்க. அடுத்த 2020 வருஷம் ஸோ இந்த வருஷத்தில் நடந்த வின்னிங்கோட நம்பர் என்னங்கிறத பார்ப்போம். MD 240 331. இதில் ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரே நம்பர் 3 3 அடுத்தடுத்து வர மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதோடவே 0 1 2 3 4 இந்த நம்பர்ஸ்குள்ள தான் மொத்த நம்பருமே ஷஃபிள் ஆகி வந்திருக்கு. அடுத்த 2021 வருஷம் ஸோ அப்போ கோவிட் வந்தனால அப்போ இந்த பரிசு குழுக்கள் நடத்தலை. அடுத்த 2022 வருஷம் இதோட வின்னிங் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா MA 23 56 10. ஸோ இந்த நம்பரில் ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா அப்படின்னு பார்த்தோம்னா 2 3 அப்படிங்கிற அடுத்தடுத்த நம்பர் வந்திருக்கு. அடுத்த 5 6 அதுவும் அடுத்தடுத்த நம்பர் வந்திருக்கு. ஸோ இது ஒரு பேட்டர்னாக கன்சிடர் பண்ணலாம். ஃபைனலாக 10 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இதை லாஸ்ட் 2 நம்பர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 0 1 2 3 4 இல்லை அதுக்கடுத்து 5 6 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அடுத்தடுத்த நம்பருங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த நம்பரும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த 2023 வருஷம் வின்னிங்கான நம்பர் பார்த்தீங்கன்னா MB 200 261. ஸோ இது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு இது ஒரு ஃபேன்சியான நம்பராக தான் இருக்குது. 200 அப்படியே 261.
ஸோ ரைமிங் மாதிரி அதோட கண்டினியூட்டியாக அந்த 200 வர மாதிரியான ஒரு நம்பராக இது இருக்குது. அடுத்த 2024க்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா MD 769524. ஸோ இதில் தான் பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர், அதுக்கடுத்து 3 இல்லை, 4 5 6 7 இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து கண்டினியூவாக வரக்கூடிய நம்பர்ஸுங்கிறது ஷஃபுல்லாக வந்திருக்கு. அடுத்த 8 இல்லை 9 வந்திருக்கு. ஸோ 2க்கு அடுத்து 3 இல்லை ஒரு நம்பர் விட்டுருக்கு. அதே மாதிரி ஃபைனலாக போகும்போது 7க்கு அடுத்து 8 இல்லை 9 வந்திருக்கு. மற்றபடி உள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்திருக்கு. அடுத்ததாக ஃபைனலாக 2025 வருஷம் நடந்த இந்த மான்சூன் மோப்பரோட முதல் பரிசு என்ன அப்படிங்கிற நம்பரை பார்த்துருவோம். MC 678572. இதில் ஸ்டார்டிங்லேயே 678 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ நம்பர் வந்திருக்கு. அடுத்ததாக 572 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்பர்ஸ் ஷஃப்லாக வந்திருக்கு. 7 2 தடவை ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா நம்பர்ஸ்லையும் ஏதோ ஒரு பேட்டர்ன் மேக்ஸிமமாக இருந்திருக்கு. பார்க்குறதுக்கு ஒரு ஃபேன்சியாகவும் ஒரு அடுத்தடுத்த நம்பர் வர மாதிரியும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்குங்க. சரி, ஓகே. இப்போ இந்த நம்பர்ஸ் வச்சு நாம் ஒரு அனலிசிஸை ஆரம்பிக்கலாம். இந்த 6 டிஜிட்டில் முதலாவதாக ஸ்டார்டிங் ஆகக்கூடிய நம்பருங்கிறது எத்தனை தடவை வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் நம்பர் 2 தாங்க கிங்கு. மொத்தம் இருக்க 13 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5 தடவை இந்த 2ங்கிற ஆரம்பிக்கக்கூடிய நம்பர் தான் வின்னிங்கில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. 2014, 2018, 2020, 2022, 2023 இந்த இயருக்கெலாம் இந்த மான்சூன் மோப்பரோட 2ஆம் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ராசியாக இருந்திருக்கும் போல். அடுத்ததாக நம்பர் 1 அண்டு நம்பர் 3 இந்த 2 நம்பரும் பார்த்தீங்கன்னா 2 தடவை வின்னிங்ஸில் ஃபஸ்ட்டாக வந்து செலக்ட் ஆகிருக்கு. அடுத்ததாக 4 5 6 7 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸில் ஒவ்வொரு தடவையும் முதல் பரிசுங்கிற அந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பராக வந்திருக்கு. இதில் இன்னொரு செம்ம பேட்டர்ன் இருக்குது, அதை கவனிச்சிங்களா? இதில் டிக்கெட்டோட கடைசி எண்களை பாருங்கள். 2014 248 610 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. 2018 285 710 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. அடுத்த 2022 பார்த்தீங்கன்னா 235 610 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. இந்த 3 வின்னிங்லையுமே பார்த்தீங்கன்னா கடைசி நம்பர் வந்துட்டு குறிப்பாக 10ல் வந்து முடிஞ்சிருக்கு. அதுலேயும் 610 710ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கண்டினியூஷன்லையும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டியும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்க நீங்கள்? அப்போ 2ல் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம தேடி பிடிச்சி வாங்கணும். அப்படி வாங்கினா வின்னிங்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. ஒரு வேளை வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான பேர் நினைப்பீங்க. அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இங்கே தான் ஒரு பெரிய விஷயமே இருக்குது. லாட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த வின்னிங் நம்பர், அதோட அனாலிசிஸ், இது எல்லாமே ஒரு சுவாரஸ்யத்துக்காக மட்டும்தான். இதே நம்பரை தான் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா லாட்ரிங்கிறது முழுக்க முழுக்க உங்களோட அதிர்ஷ்டத்தை சார்ந்தது. உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும். உங்களுக்கு லக் இல்லை அப்படின்னா எந்த நம்பர் எடுத்தாலும் பரிசுகள் கிடைக்காமலும் போகலாம். இங்கே இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் ரொம்ப ஆராய்ஞ்சு அந்த நம்பரை போய் செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வின்னிங்கை விட எதாச்சியாக எடுக்கிறவங்களுக்கு தான் பல நேரங்களில் அதிர்ஷ்டம் அடித்து வின்னிங்கிறது கிடச்சிருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க. கேரளாக்குள்ளே போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில் விற்றுட்டு வர யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு வருவீங்க. அப்படி யதார்த்தமாக வாங்கின அந்த டிக்கெட்டுக்கு உங்கள் லக் மூலியமாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸுங்கிறது ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் ரொம்ப குழப்பிக்காமல் உங்கள் மனசுக்கு தோன்ற உங்கள் கண்ணில் படக்கூடிய நம்பரை வாங்குங்க. உங்களோட அதிர்ஷ்டத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கா இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வின்னிங்கான மெகா பரிசான 10 கோடி ரூபாய் உங்களை கண்டிப்பாக தேடி வரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா நம்பருமே ஏதோ ஒரு பேட்டர்னில் இருக்க மாதிரி தான் நமக்கு தோணும். இதோட முதல் பரிசுகள் விழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்துட்டு இதில் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குது, இதை நம்ம ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நாம் அதே நம்பரை எடுத்து நம்மளோட வின்னிங்ஸை வந்து வாங்கி முதல் பரிசு அடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மூளையும் மனசு வந்து இதில் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்குமே தவிர ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா அனலிட்டிக்ஸும் கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குமே தவிர ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி அது மூலிமா வின்னிங்ஸ் எடுக்கிறதுங்கிறது உண்மையாலேயே முடியாத ஒரு விஷயம் தாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு லக்கை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு தோன்ற நம்பரை எடுங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். இன்றைக்கான வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த மாதிரியான நம்பர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட பையனோட பர்த் டேட் இருக்க மாதிரியான நம்பர் முடியக்கூடிய நம்பர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் கனெக்ட் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் வந்து கிடச்சி அப்படின்னா அந்த நம்பரை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இதே மாதிரி சுவாரஸ்யமாக நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம்.